நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் விழுப்புரத்தில் அதிமுக உடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னோட அவருக்கு ஒரு அரசியல் நாகரிகம் தெரியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் தந்தை எங்கள் கழகத் தலைவர் தளபதியார் அவர்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் திராவிட மாடல் ஆட்சி வாக்கு சேகரிப்பதற்காக ஆளுக்கு ஒரு கொண்டாட்டிய தருவேன் என்பது சொன்னது பெண்களை மட்டும் இழிவுபடுத்தது மட்டுமல்ல, ஒரு நாட்டின் முதலமைச்சர் அவர்களை இப்படி பேசுவதும் பெரிய அரசியல் நாகரிகமற்ற செயல் என்பதை சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம் அவர்களை சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக அமைச்சர் கே.ஆர். அவர்களுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை மட்டுமல்ல, பெண்கள் என்பது என் உயிரினும் மேலான தாய்மார்கள், அவர்களை பற்றி பேசுவது எந்த அளவுக்கு நாகரிகம்? இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண்கள் இல்லையா? பெண்கள் என்பது அவர் இழிவான சொல்லா? பெண்கள் அனைவரும் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மாநில மகளிர் ஆணையம் மற்றும் மாநில மகளிர் அமைப்புகள் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அதிமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அமைச்சர் கே.ஆர். முரட்டு பக்தன், ஆலங்குளம் கழக வழக்கறிஞர், மானாமதுரை சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை மாவட்டம்.